இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். மகளே மகனே கலங்காத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருந்து சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, சோதனையின் மத்தியில் உறுதியாக இருக்கின்றவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஜீவ கிரீடத்தை பெறுவார்கள். அதற்காகவே ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியை தருகின்றார். நம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது எல்லா பலவீனங்களையும் மேற்கொள்வதற்கான பலனை அடைவோம். இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் உங்களோட தான் இருக்கேன், நீங்கள் முழுமையான விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கின்ற வேலையில் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. இயேசுவே நேசியுங்கள், அவரை விசுவசியுங்கள், அவர் ஜீவ கிரீடத்தை தந்து உங்களை உயர்த்துவார். சோதனைகள் வரலாம், ஆனாலும் அவை நம்முடைய அர்ப்பணிப்பை காட்டுவதற்கான வாய்ப்பாக அமையும். தேவனுடைய கிருபையினால் நம்ம ஜெயம் பெற போகிறோம். இன்றைய நாளில் பல சோதனைகள் மத்தியில் நம்ம வாழ்ந்து மேலே வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை அது. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ கலங்காத, பார்த்துக்கலாம். அவருடைய எத்தனையோ சோதனைகளை தாண்டின எவ்வளோ பேர் இருக்காங்களா? ஐயோ என்னால் முடியலன்னு சொல்லி யாரும் விட்டு போகலோ. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, நம் பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். எவ்வளோ பாடுகள்லாம், எவ்வளோ சோதனைகள்லாம் ஆண்டவருக்கு. அப்போ நம்ம சாதாரண மனுஷங்க, நமக்கு எவ்வளோ சோதனைகள் வரும். நம்மளை சுற்றி உள்ள மக்களே நமக்கு பல சோதனைகள் கொடுக்கலாம். நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, என்னடா இது இப்படி தான் பண்ணாங்களா அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ நம்புங்க, முழு மனசோட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஐயோ இதெல்லாம் நடக்குது, இப்படிலாம் ஆகுமா, பயமாக இருக்கே, எனக்கு இந்த விஷயம் வேணும், அது வேணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், உண்மையெல்லாம் மற்றவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணுறோம். ஆனால் அந்த உண்மை எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகுதுல்ல. என்னடா இது நான் ஒருத்தவங்கிட்ட தான் சொன்னேன், ஆனால் இப்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு எனக்கு வந்து சோதனைடா இது, என்னடா சோதனை இது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு எத்தனையோ முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், எத்தனை விஷயங்கள் பண்ணுறோம், ஆனால் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை. எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கிறது. சோர்ந்து போகாதீங்க, தினதொரு ஜெபியுங்கள். ஆண்டுடைய கிரீடத்தை நம்ம பெற போகிறோம். இன்றைய நாளில் அவருடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு என்ன பண்ணோம், உறுதியாக இருக்கணும். ஒரு சில விஷயங்களில் ஜபத்தில் உறுதியாக இருக்கணும், செய்யக்கூடிய செயலில் உறுதியாக இருக்கணும். எல்லாத்துலேயும் ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயோ போயிடலாங்க. இன்றைக்கி எல்லாமே அரை மனசாக பண்ணிகிட்ருக்கோம், பண்ணலாமா வேணாமா, நடக்குமா நடக்காதா, எதுக்கு இதை பண்ணிக்கிட்டு விட்டுடலாம் போங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், அடுத்தவங்களுக்கு அந்த வாய்ப்பை நம்ம விட்டுறோம். நமக்கான வாய்ப்பை நம்ம பயன்படுத்துறதே இல்லைல்ல. ஆனால் இப்போ யோசிப்போம், அன்றைக்கே நமக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது, அதை நம்ம பண்ணவே இல்லைல்ல, இப்போ பண்ணியிருக்கலாமோன்னு தோணுதில்ல. ஸோ கவலைப்படாதீங்க, மீண்டும் ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும் போது என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய முயற்சிகளை கொடுக்கலாம். கண்டிப்பாக வெற்றி பெற போகிறோம். இன்றைய நாளில் உலகில் வாழ்க்கின்ற அளவுக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். சோதனையில் மத்தியில் உறுதியாயிருங்கள், நீங்கள் பாக்கியவான்கள். பார்த்தீங்களா, எனக்கு எவ்வளோ சோதனை வந்தாலும் பார்த்துக்கலாம்டா, என் ஆண்டவர் இருக்கார், என் ஏசப்பா இருக்கார், என் அப்பா இருக்கார் அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க தான் பாக்கியவான்கள். ஸோ இன்றையெல்லாம் நம்ம பாக்கியம் பண்ணியிருக்கோம். ஏன் தெரியுமா, நம்மலாம் ஏசப்போடைய பிள்ளைகளில் அவருடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபத்தை நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்கலாமா? இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, சோதனையின் மத்தியிலும் உறுதியாய் நிற்பவர்களுக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும் என்று வாக்கு பண்ணியிருப்பதால் உம்மை சோத்தரிக்கின்ற ஆண்டவரே, இக்கட்டுக்கள் நேரிடும் போது இயேசுவின் மேல் உண்மையான நம்பிக்கை வைப்பதற்கான கிருபையும் பலனையும் தந்தரல வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, எல்லா பலவீனங்களையும் சோதனைகளையும் மேற்கொள்ளும்படி எங்களை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க ராஜா. உம்முடைய வசனத்தை பற்றி கொண்டு அதன்படி வாழ உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பீர நம்புற ஆண்டவரே. குடும்பம், அந்தஸ்து, உலக ஆஸ்திகள் எல்லாவற்றை விடவும் உம்மை அதிகமாய் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா சோதனைகளும் தப்பிவித்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, நீரே வழியை ஏற்படுத்துவீர் என்று அறிந்து உறுதியாய் நிற்பதற்கு தேவையான தைரியத்தை அருள செய்வீராக. ஒவ்வொரு சோதனையின் மூலம் உன்மேல் நாங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை ஒருபோதும் தளரவிடாமல் முழு மனசோடு உண்மையை நம்ப வேண்டும் என்று கிருபை தாங்க ஏசப்பா. அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான் ஆண்டவரே. உம்முடைய பரிபூர்ண திட்டத்தை நம்பி உம்முடைய கிருபையினால் வெற்றி பெறும்படி எங்கள் உள்ளத்தை பலப்படுத்துங்க ராஜா. எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதாக நீங்கள் கொடுத்திருக்கின்ற வாக்கு தத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான
உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. சோதனையின் மத்தியில் உறுதியாக இருக்கின்றவர்களே பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் மனம் தளர்ந்து போகாமல் உமையே இறுக பற்றி கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சப்பா. போகும்போது வரும்போதும் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் என் கூட எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கீங்க சப்பா. எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கோங்கப்பா. எவ்வளோ சோதனை வந்தாலும் சரி, அதை தைரியமாக நாங்கள் எதிர்கொள்ள உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய பலனை கேட்குறேன் எசப்பா. நீர் தருவீர் என்று நம்புற ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுருக்கேன் அன்பான உறவுகள் எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன் எசப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. ஒவ்வொரு குடும்ப உறவுகள் ஒற்றுமையான சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும் எசப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.